ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாருதி 800ல் பேட்டரியில் வரக்கூடிய கரோஷனை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரியில் இருக்கிற கரோஷனை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இதுதான் அந்த கரோஷன். இது கிட்ட வந்து உங்களுக்கு காமிக்க பாருங்க. பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இந்த கரோஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளை கலர்ல இருக்குது பாத்தீங்களா? இது வந்து வெள்ளை கலர்ல வரும், அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். இது வெள்ளை கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இது வந்து அலுமினியத்து கூட இந்த பேட்டரியில இருந்து வெளியே வரக்கூடிய கேஸஸ், அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜிங் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வரும். அது கூட இருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இதுல வரக்கூடிய இந்த அலுமினியத்து கூட சேர்ந்து மாய்ஸ்சரா இல்ல சால்ட் கண்டென்ட்டா ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி கரோஷன் ஏற்படுது. இதனால நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் விட்டு போகும்னு சொல்ல முடியாது. இப்படி கண்டினியூஸாக நம்ம கவனிக்காமல் ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் கட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிங்க்கு அந்த மெட்டீரியல்ல பண்ண அந்த ஒயரிங் கனெக்டர்ல ஜிங்க்கு, அதனால ப்ளூ கலர்ல அந்த சால்ட் அண்ட் மாய்ஸ்சர் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரெட்டிஷ் கலர்லையும் வரும். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிள் ஸ்டெப் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோடா உப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடா உப்பு கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி இது மேலே ஊற்றிட்டா போதும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு தனியாக வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து நல்லா டைட் பண்ணணும். இதில் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும். அதாவது ஓவராக முதல்ல இது கம்ப்ளைண்ட் எதனாலலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓவர் சார்ஜிங் ஆனாலும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜிங் அதிகமாக ஆகி அதிகமான லோடு, அதாவது பேட்டரி ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, 110 வாட்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி அதிகமான ஓவர்லோடு எக்யூப்மெண்ட் உள்ள கார் செட்டு ஊஃபரு அந்த மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணி அதிகமாக லோடு கொடுக்க பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நம்ம இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி இதை கம்ப்ளீட்டாக நம்ம கரோஷனை நம்ம நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோடா உப்பு, நம்ம தோசை மாவு புளிக்கிறதுக்கு போடுவாங்களா, அதான். நிறைய மெத்தட் இருக்கு. சுடு தண்ணியை ஊற்றினாலும் இந்த கரோஷன் போகும். சோடா உப்பு வந்து பெஸ்ட் மெத்தடு. நுரைச்சி பொங்கி அதில் உள்ள அந்த மாய்ஸ்சர், இந்த சால்ட்டு, தேவையில்லாத சால்ட்லாம் போட்டு 2 ஸ்பூன் எடுத்து போட்டதை இது கூடவே பார்த்தீங்கன்னா வாட்ரு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாச்சு. வாட்டரோட லெவல் பற்றி கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நல்லா கலக்கி விடணும். ஓரளவு நல்லா கலக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ஊற்றுறேன். இது தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்படி நுரைச்சி பொங்கிடும். மற்றபடி நீங்கள் உப்புதாள் பேப்பரை வச்சுலாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தடு. வேற ஒன்றும் கிடையாது. இந்த சோடா உப்பு அதில் உள்ள தேவையில்லாத சால்ட்டு அந்த மாய்ஸ்சர் கூட வினை புரிஞ்சு அதை நீக்கி விட்டுருது. இதான் அதோட ஃபார்முலா. கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் இதில் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகவும் செய்து நம்ம நீக்கிறதுக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஸ் ஸ்ப்ரே நம்ம அவுட்டர் சைடு அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி திருப்பி வராது. அதே மாதிரி இந்த டெர்மினல் ஃபுல்லாகவே நல்லா டைட் பண்ணி இருக்கணும். பேட்டரியோட டைனமோவை வந்து நம்ம செக் பண்ணணும், கரெக்டான வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் வோல்டேஜ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இந்த மாதிரி கரோஷன் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த கரோஷன் நடந்திருக்கு. இந்த நம்ம ஊற்றவும் ரெட் கலரில் ஓவர் சார்ஜிங் வருது. 14 வோல்ட் 14.5 வோல்ட் வருது. 13.5 வோல்ட் 14.5 வோல்ட் வரதுனால இந்த இடத்துல நடக்கு. மேக்ஸிமம் அதிகமான வோல்டேஜ் டைனமோல இருந்து வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெர்மினல்ல இந்த கரோஷன் நடக்கும். நெகட்டிவ் டெர்மினல்ல இந்த மாதிரி கரோஷன் நடக்குது அப்படின்னா வண்டியில வந்து ஓவர்லோடு, அதாவது அதிகப்படியான வாட்ஸ் பேட்டரியால கொடுக்க முடியாத சமயத்துல
இந்த மாதிரி இடத்துல இந்த கரோஷன் நடக்கும். இன்னொரு வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கரெக்டான ப்ராப்பரான கிரவுண்டிங் இருந்துச்சுனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வராது. அதனால எப்போவுமே பேட்டரியை வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாட்டு கலத்தி இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். டெர்மினலில் இந்த மாதிரி கரோஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வண்டி எங்கேயும் போகும்போது பிரேக் டவுனில் நம்மளுக்கு சப்ளை இல்லாமல் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்க முடியும். இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு இன்னொன்று அஃபெக்ட் பண்ணும். வண்டி ஸ்டார்ட் ஆகும், நமக்கு ஹெட்லைட் பவர் லோவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன செட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைச்சலாக இருக்கும். சில இண்டிகேட்டர் சரியாக ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இந்த இது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கான்டாக்ட் டெர்மினல் கூட சரியான லெவலில் கிடைக்காததுனாலே இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஃபைனலாக நம்ம இதை வச்சு சோடா உப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு டெர்மினலில் க்ளீன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் எப்படி இந்த டெர்மினல் வந்து க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.